Hi friends, welcome to Taj Beauty Recipes. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோல நம்ம இன்னைக்கு ஒரு பேக் வந்து prepare பண்ண போறோம். சோ இந்த பேக் பாத்தீங்கன்னா நம்மளோட முகத்துல இருந்து நம்மளோட full bodyக்குமே நம்ம யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பேக். இந்த பேக் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்ல உள்ள tan எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இந்த பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு க்ளீனான பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம், எந்த பிராண்டு காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்க்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். பாய்ஸ் இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா குவாலிட்டியான சந்தனமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்ககிட்ட சந்தன கட்டை இருந்துச்சு அப்படின்னா கூட அதை உரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்க்கு நேச்சுரலான ஒரு க்ளோவிங் கொடுக்கும். நம்ம இதுக்காக நம்ம தனியாக தேங்காய் எடுத்து அரைச்சி அந்த பால் எடுத்து யூஸ் பண்ணணும்னு இல்லாமல் நம்ம சமையலுக்கு தேங்காய் அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த டைமில் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் பாலில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்கின்னில் இளமையாக வச்சுக்கிறதுக்கு, முதுமையை தள்ளி போடுறதுக்கு, நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கறதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து இந்த பேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக அதுவும் கேரளாவில் அவங்களோட ஸ்கின் கேரில் வந்து தேங்காயும் சந்தனமும் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கை நம்மளோட ஃபேஸ்லேருந்து நம்மளோட ஃபுல் பாடிக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் இதை விட்டிங்கன்னா இது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து உங்களோட ஸ்கின்னில் டபுள் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி அப்ளை பண்ணும்போதே ஒரு மைல்டான மசாஜ் வந்து உங்களோட ஸ்கின்க்கு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய கையில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நான் அப்ளை பண்ணி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸ்கின் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.